தாஜ்மஹால், இதை வாழ்வில் ஒரு முறையாவது நேரில் சென்று பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணி ஏங்காதவர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே இருக்க முடியாது. தரணியின் அழகையெல்லாம் தாழ்வுபடுத்தும் தனிமகுடம், வண்ணமில்லா வெண்ணழகு ஜொலிக்கும் வரலாற்று வரம், வருபவர் விழிகளில் வியப்பு விரியும் வசீகரம், மொத்தத்தில் பிரம்மா படைக்காத பிரம்மாண்டம். பழைய மற்றும் புதிய உலகின் 7 அதிசயங்களின் தாஜ்மஹால் தவிர்க்க முடியாமல் போனது. 10 கோடி பேரால் தேர்வுமானது. காதல் மனைவி மும்தாஜ் நினைவாக முகலாய பேரரசர் ஷாஜகானால் இது கட்டப்பட்டது. மும்தாஜின் அழகை பேசும்போது வரலாறு தாஜ்மஹாலையே சிறிதாக்கி விடுகிறது. முதல் 2 மனைவிகள் இருந்தாலும் 3வது மனைவியான மும்தாஜின் பேரழகுதான் ஆழமான காதலுக்கு மன்னனை உட்படுத்தியது. அதன் விளைவே தாஜ்மஹாலை வெளிப்படுத்தியது. 17 ஆண்டுகளில் 14 பிள்ளைகளை பெற்று அவள் சித்திர அழகு சேதமடைந்ததிலிருந்தே ஷாஜகானின் உக்கிர காதலை உணர முடியும். மும்தாஜ் என்ற உயிரழகு விட்ட இடத்தில் தொடர வந்ததுதான் அவளுக்கு நிகரலாய் நிற்கும் இந்த தாஜ்மஹால். மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆக்ராவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த அதிசயத்தை காண ஆண்டிற்கு 2003 இருந்து 30 லட்சம் பார்வையாளர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வருகிறார்கள். இது 1632 இருந்து 1653 வரையிலான 21 வருடங்களாக 22,000 பணியாட்களை கொண்டு மொஹாலய கட்டடக்கலை பாணியில் உஸ்தாத் அகமது லஹாரி என்ற கட்டட நிபுணரின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பர்கான்பூரில் தான் முதலில் மும்தாஜின் உடல் புதைக்கப்பட்டது. பிறகுதான் ஊர்வலமாக தாஜ்மஹாலுக்கு எடுத்து வரப்பட்டது. மகன் அவுரங்கசீப்பால் சிறை வைக்கப்பட்ட ஷாஜகான் மனைவியின் சமாதியை மட்டும் சிறையிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியத்தை கேட்டு பெற்றார். அவர் இறந்த போதும் மனைவியின் சமாதியை பார்த்தபடியே கண்களில் உயிர் பிரிந்தது. இப்போது 2 சமாதியும் அருகருகே. தாஜ்மஹாலை சுற்றி 40 மீட்டர் உயரத்திற்கு நிற்கும் 4 மினார்களும் சற்று வெளிப்புறம் வளைந்தே காணப்படும். ஒருவேளை அவை விழுந்தாலும் தாஜ்மஹாலின் முதன்மை பகுதி இடியக்கூடாது என்ற காரணம்தான். வெண்ணிற சலவை கற்களால் கட்டப்பட்டுள்ள தாஜ்மஹாலின் வெளிப்புற கதவுகள் சுவர்களில் பதிக்க ரஷ்யா, திபெத், பாரசீகம் போன்ற நாடுகளில் இருந்து வைரம், வைடூரியம், முத்து பவளம் என ஷாஜகான் வரவழைத்தார். குரானில் உள்ள முக்கிய வரிகளை கல்லறையை சுற்றியுள்ள சுவர்களில் பொறிக்க பிரபலமான பாரசீக கலைஞரை அழைத்தார். அவர் நிபந்தனைக்கேற்ப கையெழுத்தும் போட்டுக்கொள்ள அனுமதித்தார். தாஜ்மஹாலில் இருக்கும் ஒரே கையெழுத்து அமானத் கானுடையதுதான். லார்ட் வில்லியம் பெண்டிங் உட்பட்ட சில ஆங்கிலேய அதிகாரிகள் தாஜ்மஹாலை கொஞ்சம் கொஞ்சமாக பெயர்த்து எடுத்து சென்று இங்கிலாந்தில் கட்டிக்கொள்ளலாம் என முடிவெடுத்தனர். ஆனால் அப்போது வைராசியாக இருந்த கர்சன் பிரபு கலைஞர்கள் மீது பற்று கொண்டவர். அந்த முயற்சியை தடுத்ததோடு தாஜ்மஹாலை பராமரிக்க சட்டமே இயற்றினார். மேலும் கெய்ரோவில் இருந்து ஒரு பித்தளை விளக்கு வரவழைத்து காதலர்கள் சமாதிக்கு மேல் தொங்கவிட்டார். அது இன்னமும் உள்ளது. தாஜ்மஹாலை பற்றி ஷாஜகான் கூறியது, குற்றம் செய்தவன் தஞ்சமடைந்தால் மன்னிக்கப்பட்டவனைப் போல தன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவான். இதை காணும் போது துயரத்துடன் கூடிய பெருமூச்சு உண்டாகும். படைத்தவனை பெருமைப்படுத்தவே இக்கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது என்றார். இதில் ஒரு கல்லை பிழிய முடியுமானால் அதிலிருந்து அந்த மன்னனின் காதலும் சோகமுமே சொட்டும் என விவேகானந்தர் கூறினார். தாஜ்மஹாலை வெறும் கட்டடமாக பார்த்தால் அது வறுமை, விஸ்வரூபம் எடுத்த ஒரு காதல். இதன் சுவர்களுக்குள் ரத்தம் பாய்ச்சி கொண்டிருக்கிறது. அதனால் காண்பவர்களுக்கு உயிரான தரிசனம் தருகிறது என்பதே நிஜமான பெருமை. லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.